தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு மண்டலம்தான் கொங்கு மண்டலம். இது தென்கிழக்கு கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் வடகிழக்கு கேரளாவின் சில பகுதிகளையும் கொண்டுள்ளதுதான் கொங்கு நாடு. கொங்கு என்ற சொல்லுக்கு தேன், சாரல் என்பது பொருள். மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு சரிவில் வனப்பகுதியில் அதிகமாக தேன்கள் கிடைப்பதால் கொங்கு எனவும், இந்த குடநாட்டில் அதாவது கேரளாவின் வடக்கு பகுதியில் மிகுதியாய் மழை பெய்வதால் அதிலிருந்து வரும் சாரல் கொங்கு எனவும் கூறுவார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம் இவை எல்லாமே கொங்கு நாடுகள். மலை சார்ந்த பகுதிகள் எல்லாமே கொங்கு நாடுகளாக கூறுவர். கொங்கு முதிர் நறுவிலை என்ற குறிஞ்சி பாடலில் தேன் நிறைந்த நாட்டை கொங்கு நாடு என்று கூறுவது வழக்கம் என்று சங்க இலக்கிய பாடல்களில் கூட கொங்கு நாடு இடம்பெற்றுள்ளது. இந்த கொங்கு நாடு சேரனோ சோழனோ பாண்டியனோ முழுமையாக ஆளப்படவில்லை. போர் நிகழும் இடமாகவும் இந்த கொங்கு நாடு காணப்படுகிறது. பாண்டியர்கள் அடிக்கடி தன்னுடைய பகுதிகளுக்கு இணைத்து கொள்வதற்காக சில நேரங்களில் போர் நடத்தி கொண்டே இருந்தார்கள். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு தமிழகத்தின் பழமையான நாடுகளாக பிரிக்கப்பட்டது. அதன் பின் தான் தொண்டை நாடு சேர்க்கப்பட்டது. கொங்கு நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றியவன்தான் இந்த கரிகால சோழன். கொங்கு நாட்டின் மக்களை வைத்துதான் கல்லணை கட்டினான் என்று கூறுவார்கள். கொங்கு நாடுதான் சோழர்கள் ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலம் என்று கூறுவதாக வழக்கம் இருந்தது. அதன் பின் வந்த பிற்கால சோழர்கள் தங்கள் நாட்டை 7 மண்டலமாக பிரித்தது. கொங்கு நாட்டை அதிராச மண்டலம் என்று பெயரிட்டு கொங்கால்வான் ஆண்டான் என்று கூறுவது வழக்கம். கொங்கு கவர் நிலமும் செங்கண் சேல் என்று சிறுமனாற்றுப்படையில் தேனை நுகர வரும் வண்டு என்று உவேசா கொங்கை தேன் என்று கூறியுள்ளார். கொங்கு நாட்டை ஆண்டவர்களில் முதன்மையாக வருபவர்கள் கரிகார் சோழன். இவன் வெண்ணிப்போரில் சேரனையும் பாண்டியனையும் கொங்கு நாட்டில்தான் 11 வேளிர்களையும் வென்றான் என்று பரணர் கூறுகிறார். பிற்கால சோழர்கள்தான் அதிகமாக கொங்கு நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார்கள். முதலாம் ராஜராஜன் ஆட்சியில் இருந்தபொழுது கொங்கு நாட்டிலிருந்துதான் கொல்லிமலை கற்களை கொண்டு வந்துதான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்று கூறுகிறது. கொங்கு நாட்டின் கிழக்கு எல்லை கொல்லிமலையையும் சேர்வராயன் மலையையும், கொல்லிமலை சோழ நாட்டின் எல்லையாக இருந்தாலும் சேர நாட்டை சேர்ந்தது. தெற்கு எல்லை பழனி மலையையும் ஆனைமலையையும், மேற்கே நீலகிரி மலையையும் வெள்ளிமலையையும், வடக்கே தலைமலையையும் கொங்கு நாட்டின் எல்லையாக அமைந்துள்ளது. கொங்கு நாட்டின் முக்கிய ஆறுகள் பவானி, நொய்யல், அமராவதி, முத்தாறு ஆகியவை ஆகும்.